Let me just ask you one quick question, on ideological issues. நீங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பேசுறீங்க. பிரபாகரனை உங்கள் ஒரு தலைவராக நீங்க பார்க்கறீங்க. இப்போ இந்திய அரசால், இந்திய சட்டத்தால் தீவிரவாதி என்று கூறப்பட்ட ஒருவரையும், தீவிரவாத இயக்கம் என்று கூறப்பட்ட ஒரு இயக்கத்தையும் நீங்கள் சப்போர்ட் செய்தால், நீங்கள் ஆதரித்தால் அது எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும்? மக்கள் இயக்கத்தை ஆதரிப்பது குற்றமல்ல என்று நாட்டின் உயர்ந்த நீதி உச்சநீதிமன்றம் சொல்லுது. அந்த இயக்கத்துக்கு பொருள் உதவி, ஆயுத உதவி, பண உதவி கொடுப்பது தான் குற்றம்னு சொல்லுவோம். உளமாற ஆதரிக்கிறது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் எங்களுக்கு தனி நாடு, ஒரு செப்பரேட் ஸ்டேட் கேட்டு போராடும்போது இந்த போராட்டத்தை வெரி ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணி ஊக்கப்படுத்தி பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்தது இந்தியாவா இல்லையா? இந்தியா. அன்னைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. இப்போ அவங்க கொல்லப்பட்ட பிறகு ஐயா ராஜீவ்காந்தி வந்த பிறகு வெளியுறவு கொள்கை அதில் சில மாறுதல்கள் பண்ணி எவன் எங்களை பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவங்க பக்கம் போய் நின்றுட்டு எங்கள் விடுதலையை நசிக்கணும். இப்போ இது என்ன வருதுன்னா, ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்திலிருந்து தான் இந்த சிக்கல், வரலாற்றில் இந்த பெரிய தவறு நடக்கும். எங்களுக்குள்ள இந்த நேரத்தில் இதை நீ கேளு அப்படின்னு 2 நாட்டு அதிபர்களும் வலுக்கட்டாயமாக திணிக்கும் போது அதற்கு எதிர்வினை வரும். இவர் ஒரு சின்ன பையன், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ்ன்ட்டு இவர் 2 லட்சம் ராணுவ துருப்புகளை அமைதிப்படைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ் அனுப்பிட்டாப்ல. உங்கள் நாட்டு ராணுவத்தை அனுப்பி இன்னொரு நாட்டு குடிமக்களை கொன்று குவிப்பது அது எந்த மாதிரி செயல்? அது நாங்கள் போராடிய போராட்டம் பயங்கரவாதம் தீவிரவாதம்னா இந்த நாட்டு ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை கொன்று குவித்த செயலுக்கு பேர் ஒரு சட்டம், ஒரு நாடுன்னு இருக்குது. அப்படி வரைச்சே நீங்க சொல்ல எங்களை பயங்கரவாத இயக்கம், தீவிரவாத இயக்கம்னு தடை செஞ்சது நீங்க தானே ஒழிய எங்கள் இதயமோ எங்கள் உள்ளமோ கிடையாது. இஸ் யுவர் ஐடியாலஜி செப்பரேட்டிசம்? இஸ் இட் a threat to Indian Union? நீங்க சொல்றது இட்ஸ் வெரி ராங். நான் என்ன சொல்றேன், மாநிலங்கள் பிரிச்சாச்சு. இப்போ ஒரு 29 ஸ்டேட்ஸ் செப்பரேட்டர், 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. நான் ஆந்திரா, இவர் கேரளா, இவர் கர்நாடகா, நீங்கள் தமிழ். இப்போ எப்படின்னா அவரவர் வீட்டை அவரவர் சரியாக நிர்வகிக்கணும். என் தெருவை நான் கூட்டினா தேசம் தானாக சுத்தமாகும். என் நாட்டை, என் மக்களுக்கு கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, குடிநீர், தொழில் முயற்சி, தொழில் வளர்ச்சி, மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, இப்படி நான் வளர்த்தேன்னா அவர் ஆந்திராவில், அவர் கர்நாடகாவில், அவர் கேரளாவில், அவர் பீகாரில், அவர் குஜராத்தில், அவர் மகாராஷ்டிராவில், அவர் ராஜஸ்தானில், இப்படி போனால் நாடு வளரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னையும் விட மாட்டேங்கிறீங்க, இவரையும் விட மாட்டேங்கிறீங்க. நான் என்னை வளர விடுப்பா அப்படின்னா நோ, நீ ஆண்டிடா. ஏய், அதுக்கப்புறம் ஒரு மாநிலம் பிரிச்சா எதுக்கு மாநிலம்? உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது.